அடைந்த தன்னிகரில்லா தனி பெருந்தந்தையே அகத்தினம் புறத்தினம் அமர்ந்து அருஜோதி சகத்தின் எனக்கு தந்தமை தந்தையே இணையிலா களிப்புற்று இருந்திட எனக்கு துணையடி சென்னியல் சூட்டிய தந்தையே ஆதீர் அறியாருளரசு ஆட்சியில் ஜோதிமா மகுடன் சூட்டிய தந்தையே 82 அறிவித்து என்னை தனியேற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவறிந்து தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே தென்பொருள் அனைத்தையும் தன்னரசாட்சியில் என் பொருளாக்கிய எந்தனி தந்தையே தன் வடிவு அனைத்தையும் தன்னரசாட்சியில் என் வடிவாக்கிய என்றனி தந்தையே தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய எந்தனி தந்தையே தன் வசமாக்கிய தத்துவம் அனைத்தையும் என் வசமாக்கிய என் உயிர் தந்தையே தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்து என் தனி தந்தையே தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றனை ஏற்றிய தந்தையே தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்னை ஏற்றிய என் தனி தந்தையே தன்னுரு என்னுரு தன்னுரை என்னுரை என்னை ஏற்றிய என் தனி தந்தையே சதுர பெருந்தனி பெரும் தலைவரன்று எதிரை யோங்கிய என்னும் தந்தையே மன வாக்கறியாமல் வாக்கிய என்னுடைய தந்தையே உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிதையானிட எனக்கு அருளிய தந்தையே பெரிய வாழ்வுடனே சுகபூர்ணம் என்னும் பெரிய வாழ்வழித்த பெருந்தனி தந்தையே ஏறினா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து அண்ட பெருந்தவை பெருந்தவையை தந்தையே இவ்வகை திறத்தினம் இதற்கு அறியாம் அவ்வகை நிலையென கழித்தன தந்தையே பற்றையந்து அஞ்சிய பரிவு கண்டே கணந்து என்னை சற்றும் அங்கே என்ன தாங்கிய துணையே என் தளர்வெல்லாம் தவித்து இளஞ்சிடைய எனக்கு கிடைத்தனை துணையே கண்டு குழந்தை செல்வங்கள் தாய் தந்தைமார் யாவோரும் இந்த அனுபவத்தை பெற்று என்னும் சாகாக்கலார் அனுபவத்தோடு மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று என் பெருமானை துதித்து இந்த நிலையிலே அதாவது நாங்கள் இந்த இன்றைய நாள் நமக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த கொடியேற்றத்தை ஏற்றுவதற்கு முன்பாக நாங்கள் பல ஒரு இன்னல்களை சந்தித்துத்தான் இன்று இந்த கொடியேற்றத்தை என் பெருமான் இங்கு வந்து இதை ஏற்றுவதற்கு எங்களை அனுபவித்திருந்தார். பல அதாவது பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையிலிருந்து என் பெருமான் நம்மை காத்து அதிலிருந்து நம்மை விடுதலை பெற வைத்து இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த கொடியை ஏற்றி இந்த கொடிய அனுபவத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு அனுமதித்த எல்லாம் வல்ல என்னுண்மை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானுக்கு மிகவும் நன்றியதலை கூறிக்கொண்டு இன்னும் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே எத்தடை வந்தாலும் அத்தடையெல்லாம் அவருடைய கருணையாலே விளங்குவது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற தடைகளை நீங்கள் தீவிரமான உள்ளுணர்வோடு வாழ்ந்தால் அவர் எத்தடையையும் மிக சுலபமாக தீர்த்து அதாவது இன்றைக்கு நடந்த துன்பமானது